ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டல் சுவையில் 10 நிமிஷத்தில் மீன் குழம்பு செய்யலாமா? வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். மீன் குழம்பு வைக்க தேவையான பொருளெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். 10 சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு கருகாப்பில், ஒரு லெமன் சைஸுக்கு புளி ஊற வச்சிருக்கேன், வெந்தயம், கடுகு, மல்லித்தூள், மிளகாத்தூள், சின்ன வெங்காயமும் பூண்டும் பச்சையாக அரைச்சி வச்சுருக்கேன், தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அப்புறம் என்னோட சமையலுக்கு தேவையான மீன் எடுத்திருக்கேன். மீன் குழம்பு வைக்க அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. மீன் குழம்பு வைக்க நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லெண்ணெய் இல்லாட்டி தேங்காய் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். தாளிப்புக்கு தேவையானது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு சேர்த்துக்கிட்டேன், வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. எனக்கு இந்த மீன் குழம்புக்கு எதுக்காக வெந்தயம் சேர்க்குறாங்கன்னு தெரியாது. யாரெல்லாம் என்ன மாதிரி வெந்தயம் எதுக்காக சேர்க்குறாங்கன்னே தெரியாமல் சமைச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும். கருகாப்பில் சேர்த்துக்கோங்க. கருகாப்பிலையும் வதக்கிக்கலாங்க. கருகாப்பிலும் வெங்காயமும் வதக்கியாச்சுங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் பூண்டையும் கொரகரப்பாக அரைச்சிக்குங்க. எதுக்காக நம்ம கொரகரப்பாக அரைக்கிறோம் அப்படின்னா, கொரகரப்பாக அரைக்கும் போது அந்த மீன் குழம்புக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க. ஒரு சிலர் மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துவாங்க, பெரிய வெங்காயம் சேர்த்துக்குவாங்க. நான் இன்னைக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேங்க. இல்லை நம்ம பூண்டு சேர்த்துருக்கனால கண்டிப்பாக அடி பிடிக்குங்க. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம கை விடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க. இந்த மாதிரி நம்ம கிளறும் போது அந்த சின்ன வெங்காயத்துள்ள பச்சை வாசனையும் போகணுங்க, அந்த வெங்காயம் பொன்னிறம் ஆகணுங்க. இந்த மாதிரி பொன்னிறம் ஆனதும் கொரகொரப்பாக அரைச்சி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்ட தக்காளியும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கணுங்க. தக்காளி வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. மீன் குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேங்க. இப்போ இந்த காமிக்கிற ஸ்பூனில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்குங்க. நீங்களும் இதே அளவு சேர்த்துக்குங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட மல்லித்தூள் மிளகாத்தூளும் நல்லா கிளறி விடணுங்க. இதில் உள்ள பச்சை வாசனை போய் இதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அது வரைக்கும் நம்ம கிளறிக்கலாங்க. நம்ம சேர்த்துன மசாலாலேருந்து பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. எனக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. இதை கட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்கலாங்க. கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு முக்கியமானது இந்த புளி தாங்க. மறக்காமல் இந்த புளியை சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்த இடத்துல நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை சேர்த்துக்கிறேங்க. நீங்களும் உங்களுக்கு எந்த அளவுக்கு மீன் வேணுமோ அந்த அளவுக்கு மீன் சேர்த்துக்கோங்க. மீன் சேர்த்தாச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சா சூடான சுவையான மீன் குழம்பு ரெடிங்க. மீன் குழம்புல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. மீனும் வெந்துருச்சுங்க. இதை பார்க்கும்போது எனக்கு சாப்பிடணும் போல் இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.